2025 தொடக்கத்துல இருந்தே நிறைய ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கூட்டு மரணம் அப்படின்றது, கூட்ட நெரிசல்ல இறப்புகள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 37 டிவோட்டிஸ் அந்த இடத்துல இறந்தாங்க. அந்த செவ்வாய்ன்றவர் அதிகப்படியாக அந்த துர்மரணங்களை கொடுக்கக்கூடியவர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த இடத்துல செவ்வாய் நமக்கு முக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பதிவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜோதிட ரீதியாக நம்மளுடைய பிரபஞ்சத்துல என்ன மாற்றங்கள் நடந்தா நமக்கு இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 தொடக்கத்துல இருந்தே நிறைய ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கூட்டு மரணம் அப்படின்றது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு சில உதாரணமாக நம்ம ஒரு 6 இன்சிடென்ட்ஸை எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஜனவரி மாசம் 29ஆம் தேதி உங்களுக்கு கும்ப மேளால அந்த நிறைய அசம்பாவிதங்கள், அதாவது கூட்ட நெரிசல்ல இறப்புகள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 37 டிவோட்டிஸ் அந்த இடத்துல இறந்தாங்க. அதே சமயத்துல அங்க ரயில்வே ஸ்டேஷன்லயும் கூட்ட நெரிசல்ல அசம்பாவித சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடந்தது. இந்த ஜனவரி மாதத்துல அந்த ஜனவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சனியினுடைய டிரான்சிட்டே இல்லை. அந்த சனியினுடைய டிரான்சிட் இல்லாத போதே இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கூட்டு மரணத்திற்கு காரணமான கிரகம் செவ்வாய். செவ்வாயாகப்பட்டவர் ஒரு பாவ கிரகம். அதாவது சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதன்மை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது, சனியாகப்பட்டவர் ஒரு நீதிமான், ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அவர் நமக்கு. அடுத்து ராகு கேது ஒரு கர்மகாரகன், ஒரு ஞானகாரகன் கூட. அந்த ராகு கேது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியவர்கள் அந்த நிழல் கிரகங்கள். ஆனால் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சேரார். அவருடைய அமைப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதாவது எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றதே அந்த விஷயத்துல நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அந்த கிரகமாகப்பட்டது, அந்த செவ்வாய்ன்ற கிரகமாகப்பட்டது மிக வீரியமான ஒரு கிரகமாக தான் செயல்படும். ரொம்ப வேகமான கிரகமும் கூட, ரொம்ப ஹாட்டான கிரகம். அதாவது சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு சூடான கிரகம் தான் அந்த செவ்வாய். இதுல இந்த கூட்டு மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாய்ன்ற கிரகம் தான். இந்த செவ்வாய் மட்டும் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. செவ்வாயினுடைய சேர்க்கை, செவ்வாய் எந்த கிரகங்களோட சேருதோ அதை பொறுத்து பாதிப்புகள். அடுத்து செவ்வாயினுடைய பார்வை முக்கியமா நமக்கு பாதிப்பை கொடுக்கும். இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி செவ்வாயினுடைய பார்வையை பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக அவர் கேது பகவானை பார்க்கிறார். கேது எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஜோதிடம் அறிந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கேதுன்றவர் ஒரு ஞான கரகம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உடையக்கூடியவர். அந்த செவ்வாய் அந்த கேதுவை பார்க்கும்போது, 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஆன்மீக ரீதியான கூட்டு மரணத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டார். அந்த செவ்வாய்ன்றவர் அதிகப்படியாக அந்த துர்மரணங்களை கொடுக்கக்கூடியவர். ஒரு இடத்துல நம்ம தற்கொலை செஞ்சுக்கணும் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமா வேலை செய்யக்கூடியவரே அந்த செவ்வாய் தான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் மாத்தி, நம்மளுடைய செயல்களை எல்லாத்தையுமே இழந்து, எல்லாத்தையுமே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் தன்னோட அடக்கி கொள்பவர் தான் அந்த செவ்வாய்ன்ற கிரகம். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்க்கும் போதுதான் ஆன்மீக ரீதியான துர்மரணங்கள் அங்க அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கன்னி ராசியில அந்த கேது பகவான் இருக்கிற வரைக்கும்
அந்த கும்பமேளா சம்பவங்கள் அதிகப்படியாக நடந்துகிட்டே இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு டிராபிக், அடுத்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு கூட்ட நெரிசல், அந்த இடத்துல ஒரு நிறைய இன்ஜுரி, டெத்து, இந்த மாதிரி எல்லாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி, அதாவது பஹல்காம் தாக்குதல், அதாவது தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு முக்கியமாக நம்மளுடைய ரிலீஜியன் பேரை சொல்லிதான் அந்த இடமே தாக்குதலுக்கு நடத்தப்பட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த இடத்துல செவ்வாய் நமக்கு முக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்னைக்கு அந்த மிதுன ராசியில அந்த செவ்வாய் பகவான் வந்தாரோ அங்கேயே பாத்தீங்கன்னா அவர் வக்கரமாகவும் இருப்பார். அந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்ததுல இருந்தே அதிகப்படியான தொடர்ந்து ஒரு கூட்டு மரணங்கள், துர்மரணங்கள், தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் கேதுவனுடைய பார்வையும் பார்க்கிறார், கேதுவையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல்ல அடுத்து அங்க சனி ராகுன்ற ஒரு சேர்க்கை. இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார். நிறைய ஜோதிட ரீதியாக அங்க ஒரு பெரிய டிபேட்டே வந்தது. நம்ம இன்னும் சனி பகவான் இன்னும் அங்க பெயர்ச்சியே ஆகல, வாக்கியபடி திருநள்ளாறுல எதுவுமே பெயர்ச்சி ஆகல அப்படின்ற மாதிரியாக அது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜோதிட சூழ்நிலையில வாக்கியபடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த திருக்கணிதம்ன்றது அக்யூரேட்டா பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த நகர்வுகள் படி பாகை முறையில நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த டிகிரி வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணும் போது அந்த சனின்ற கிரகம் மார்ச் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆன உடனேயே அங்க ஏப்ரல் மாதம் ஃபுல்லாவே தொடர்ந்து ஒரு அசம்பாவிதங்கள். அந்த ஏப்ரல் மாதமே பாத்தீங்கன்னா ஒரே பதபதப்புக்கு உண்டான ஒரு நேரம். எந்த இடத்துல என்ன செய்ய போகுதோ கிரகங்கள் அப்படின்ற மாதிரி தானா நாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பதட்டத்தோட இருந்தோம். ஏன்னா அந்த இடத்துலதான் நம்ம நிறைய பதிவுகளும் போட்டிருந்தோம். எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 4 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை, என்னுடைய பதிவுகள் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அதிகமான துர்மரணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம்னு அதிகமா சொல்லியிருப்போம். அதனால அந்த கிரகங்களின் சேர்க்கை, அதுல சனி ராகு செவ்வாய் கேது, மிதுன ராசியிலிருந்து அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேதுவை பார்த்தாரு. அடுத்து விரயஸ்தானத்துல, காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல சனி பெயர்ச்சி ஆனோடனே ராகுவோடு சேர்ந்து இருந்தார். ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது இன்னும் துர்மரணங்கள் ரொம்ப அபரிமிதமான அளவுக்கு அங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டு மரணங்கள்ன்றது மிக அதிக அளவு. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு டூரிஸ்டுக்கு போனவங்களுக்கு இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள். இது ஏன் மேடம் எல்லா இடத்துலயுமே நடக்கணும் தானே, ஒரு ஒரு இடத்துல மாத்திரம் நடக்குதுன்னு? எந்த இடத்துல அந்த பாகைகள் அதிகமாக வேலை செய்யுதோ அந்த இடம்தான் அந்த தாக்குதலுக்கு அந்த கிரகங்களாகப்பட்டது அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த காலகட்டம் அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பல்வேறு விதமாக, யாருக்காவது சில இடத்துல அடிபட்டிருக்கும், தேவையில்லாத ஒரு மரண ஓலங்கள் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யுஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆச்சு, அதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு போராட்டங்கள், அடுத்து உக்ரைன் போர், இந்த மாதிரியாக எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான அசம்பாவிதங்கள் நம்ம இந்தியாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்து என்னென்ன நடந்தது அப்படின்றது மாதிரி அப்போ இந்த கூட்டு மரணங்களுக்கு நம்மளுக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது அந்த செவ்வாய், அடுத்து ராகு கேது சனி, இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் இந்த கூட்டு மரணங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. இந்த காலகட்டத்துல அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் ஜூன் மாதத்துல அந்த ஏர் கிராஷ் தான். ஏர் கிராஷ் சொல்லவே வேண்டாம், ஒரு பெரிய ஒரு எல்லாருடைய மனதையும் உழுக்கிய ஒரு சம்பவம் தான். அந்த நேரத்துல நம்மளுக்கு கிரகங்கள் இன்னும் வலுவாக தான், இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே இல்லை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜூன் 12ஆம் தேதி செவ்வாய் கேது ராகு, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துட்டார்.
கேதுவோட சேர்ந்து அந்த ராகுவையும் சேர்த்து சமசப்தமா பார்வையாக பார்க்கும்போது அந்த கூட்டு மரணம்ன்றது இன்னும் அபரிமிதமாக அது கேதுவனுடைய பார்வையில இருக்கும் போதுதான் நமக்கு மரணங்களினுடைய எண்ணிக்கை குறைய இருந்தது. கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது அந்த மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக தான் இந்த மரணங்கள் சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நடந்திருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.